இந்த மாதிரி ஏ டு Z நம்பர் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து இசட் வரைக்கும் பேப்பர் எழுதிடணும். A1 Z 26. அப்போ BCD என்னென்ன நம்பர் வருதோ அதை எழுதிடணும். சரிங்களா? அது முக்கியம். இப்போ எனக்கு கொஷினு மேட்டு 260, ஹேட்டு 160. அப்போ சன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எம்மோட வேல்யூ எத்தனை? 13. ஏ வந்து 1, டி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் 20ஆக தான் இருக்கும். இப்போ என்னது 260 அப்படிங்கும் போது என்ன ரிலேஷன் வருதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் பண்ணால் வராது கண்டிப்பாக. அப்போ மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ 20 × 1 × 13, 20 13 260. ஹேட்டு பார்த்தோம்னா HAT. ஹெச் எவ்வளோ? ஹெச் வந்து 8, A1 T 20. இதை மல்டிபிள் பண்ணால் 160. ஸோ மல்டிபிள் தான் வருது. அப்போ டேரெக்டாக நம்ம சன்னுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சன்னுக்கு பார்க்கும்போது எஸ்ஸுக்கு என்ன வரும்? 19, யூக்கு 21, எண்ணுக்கு 14. ஏபிசிடி எழுதி வைக்கிறதுனால நம்ம டக்கு எடுத்து போட்டுடலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 14 × 21 × 19 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 5 5 8 6 வரும். ஸோ சி தான் ஆன்சர்.